Hi friends, welcome to our channel. தமிழ் 100க்கு 100 தினம் தினம் பாரு சீரியஸ்ல டே 10க்கான ப்ரீவியஸ் क्वेश्चंस தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எனக்கான 100 क्वेश्चंस பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியவர் யாருன்னு பார்த்தா திருமூலர் தான் அப்படி பாடியிருப்பாரு. முதல் சித்தராக கருதப்படுவரும் இந்த திருமூலர் தான். இவர் வந்து திருமந்திரத்தை இயற்றிருப்பாரு. தமிழ் 3000 அப்படின்னு அழைக்கப்படுற நூல் வந்துட்டு இந்த திருமந்திரம். திருமந்திரம் வந்து 10வது திருமுறையாக தான் வந்து வச்சிருப்பாங்க. இதில் 3000 பாடல்கள் இருக்கும். திருமூலர் வந்து 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 18 சித்தர்களுள் ஒருவராகவும் இருப்பார். திருமந்திரத்தில் 9 தந்திரங்களாக வந்து பிரிக்கப்பட்டு இந்த நூல் இருக்கும். தமிழில் தோன்றிய முதல் மருத்துவ நூல், முதல் சித்த மருத்துவ நூல் எதுன்னு பார்த்தோன்னா இந்த திருமந்திரம். இவரோட சில வரிகள் பாருங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பாரு. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் சொல்லியிருப்பாரு. அன்பே சிவம் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இதெல்லாம் வந்துட்டு திருமூலரோட வரிகள். செகண்ட் கொஸ்டின், நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யாருன்னு பார்த்தோன்னா திருவிக்க தான் வந்துட்டு அப்படி சொல்லியிருப்பாரு. திருவிக்காவோட காலம் பார்த்தோன்னா 1883 1953 வரைக்கும், 83 53 வரைக்கும். திருவிக்க வந்து தமிழ் தென்றல், தமிழ் முனிவர், மேடை தமிழுக்கு முன்னோடி, மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருவிக்கா தான். இவர் காஞ்சிபுரம் துள்ளம் அப்படின்ற ஊரில் பிறந்திருப்பாரு. அந்த ஊர் இப்போ தண்டலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. தொழிலாளர் நலனுக்காகவும் பெண்கள் முன்னேற்றத்துக்காகவும் பாடுபட்டவர் இந்த திருவிக்கா. இவரோட இதழ் பார்த்தோன்னா நவசக்தி, தேசபக்தன். நூல்கள் வந்துட்டு முருகன் அல்லது அழகு, தமிழ்ச்சோலை, உள்ளொளி, என் கடன் பணி செய்து கிடப்பதே, பெண்ணின் பெருமை, மனித வாழ்க்கையும், காந்தி அடிகளும், உரிமை வேட்டல், பொதுமை வேட்டல், முருகன் அருள்வேட்டல், திருமால் அருள்வேட்டல், கிறிஸ்துவின் அருள்வேட்டல், அருகன் அருள்வேட்டல். இதெல்லாம் வந்துட்டு திருவிக்காவோட நூல்கள். இதில் இந்த பொதுமை வேட்டல் அப்படின்ற நூலில் பார்த்தோன்னா 44 தலைப்பில் 430 பாடல்கள் வந்து இருக்கும். இந்த 44 தலைப்பு வந்து பார்த்தோன்னா தெய்வ நிச்சயம் முதலாக, போற்றி ஈராக, இந்த 44 தலைப்பு வந்து இந்த பொதுமை வேட்டலில் இருக்கும். இந்த திருவிக்கா வந்து என்ன பண்ணி நிறைய பேர் வந்துட்டு புகழ்ந்து சொல்லியிருப்பார் இல்லையா. இரட்டைமலை ஸ்ரீனிவாசனை வந்துட்டு திராவிட மணி அப்படின்னு சொன்னவர் வந்துட்டு திருவிக்கா. அசலாம்பிகை அம்மையாரை இக்கால ஔவையார் அப்படின்னு சொன்னவரும் திருவிக்கா. நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அந்த வரியை சொன்னது வந்துட்டு திருவிக்கா தான் சொல்லியிருப்பாரு. அடுத்த கொஸ்டின், சிற்றோடை பிரித்து எழுதுக. சிறுமை கூட்டல் ஓடை. கண்டெடுக்கப்பட்டுள்ளோட பிரித்து எழுதுக. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும் அப்படின்னா 2 எழுத்துக்களை மட்டுமே பெற்று வருவது தான் இந்த நெடில் தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகரம் வந்து பார்த்தோன்னா 6 வகைப்படும் இல்லையா. இப்போ ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அது வந்து குசுறு துபுரு, அதில் வந்து இந்த எண்டில் கடைசி எழுத்து வந்து குசுறு துபுரில் முடியணும். இந்த 6 வகை குற்றியலுகரம் வந்து பார்த்தோன்னா நெடில் தொடர், உயிர் தொடர், ஆயுத தொடர், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலிகம் லிகரம். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 6 வகையான குற்றிய லுகரம். இதில் வந்துட்டு நெடில் தொடர் குற்றியலுகரம் வந்துட்டு முதல் எழுத்து வந்து கண்டிப்பாக நெடிலாக மட்டும்தான் வரும். மொத்தமாக 2 எழுத்து மட்டும்தான் வரணும். அடுத்த கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா வந்துட்டு திறன் பேசி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி அப்படின்னா கெடுதல் புணர்ச்சி. மரவேர் எப்படி பிரித்து எழுதுவோம், மரம் கூட்டல் வேர் அப்படின்னு பிரித்து எழுதுவோம். அதில் இம் போயிடுது இல்லையா, இம் போயிட்டு மரவேர் அப்படின்னு வந்துடுது. அதனால் அது வந்து கெடுதல் புணர்ச்சி. பொதுவாக புணர்ச்சி எத்தனை வகை அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும் அப்படின்னா 2 வகை தான் புணர்ச்சி. ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. இந்த விகார புணர்ச்சியில் வந்து 3 வகை இருக்கும். தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தோன்றலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா தமிழ் கூட்டல் தாய் அப்படின்றதுன்னா தமிழ் தாய் அப்படின்னு நடுவில் இத்து போட்டு சேர்ந்து எழுதணுங்க. தமிழ் தாய் அப்படியே இருக்கும், நடுவில் இத்துன்னு புதுசாக ஒரு எழுத்து தோன்றிருக்கும். அதுதான் வந்துட்டு தோன்றல். திரிதல் அப்படின்னா வில் கூட்டல் கொடி, விற்கொடி அப்படின்னு எழுதுறோம். இல்லு வந்து இறா மாறிடும், அது வந்து திரிஞ்சு வந்திருக்கு அந்த இடத்துல, அதனால அது திரிதல் புணர்ச்சி. கெடுதல் வந்துட்டு இப்போ இங்கே மரவேர் இருக்குல்ல, இதை நம்மளே பார்த்துட்டோம் இல்லையா. மரம் கூட்டல் வேருங்கிறது மரவேர், அங்கே இருக்க இம் வந்து மறைஞ்சு போயிட்டு கெட்டு போயிட்டு மரவேர் அப்படின்னு வந்துடுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா ஐ தான் வந்துட்டு தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. கோ அப்படின்னா அரசன், தீ அப்படின்னா நெருப்பு, சோ அப்படின்னா மதில். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாடினால் வேர்ச்சொல் தருக அப்படின்னா பாடு, கட்டளை பொருள் எது வருதோ அதுதான் வந்துட்டு வேர்ச்சொல். இலக்கண குறிப்பு தருக. எய்தி அப்படின்றது வினையச்சம். ஆண் வந்தால் பெயரச்சத்தில் வரும், ஈ ஊன்னு வந்துட்டா வினையச்சம்ன்றது மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். ஓகேவா. அடுத்து இலக்கண குறிப்பு தருக. சித்திரை திங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா இருபெயரொட்டு பண்பு தொகை. அதாவது இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் வந்துட்டு பின்னாடியும் வரணும். சிறப்பு பெயர் ப்ளஸ் பொது பெயர் வந்ததுனா தான் வந்துட்டு இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ திங்கள் அப்படிங்கிறது, அதாவது சிறப்பு பெயர் ப்ளஸ் பொது பெயர்னா திங்கள் தான் வந்துட்டு பொது பெயர். திங்கள்னா மாதம் தானே, அது வந்து பொதுவாக மாதம்னு இருக்கும். சிறப்பு பெயர்னா இப்போ சித்திரை, வைகாசி, ஆணி அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. இதே சித்திரை திங்கள், வைகாசி திங்கள், ஆணி திங்கள் இந்த மாதிரி மாறி மாறி வரும்.
அது பொது பெயர் வந்து பின்னாடி வரும், சிறப்பு பெயர் வந்து முன்னாடி வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இருபெயரொட்டு பண்பு தொகை. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ மரம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து பொது பெயர். இதே ஆலமரம், அரச மரம், மாமரம் அப்படின்ட்டு முன்னாடி இருக்கிறதுலாம் வந்து சிறப்பு பெயர். இப்போ ஆலமரம் அப்படின்னாலும் வந்துட்டு அது இருபெயரிட்டு பண்பு தொகையில தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தலையை என்பதன் இலக்கண குறிப்பு எழுதுக. அதாவது சொல்லிசை அளபடை. ஈன்னு வந்துட்டா வேணது சொல்லிசை அளபடை தான் வரும். ஓகேவா? அளபடை அப்படின்றது 2 வகைப்படும். ஒன்று உயிரளபடை, இன்னொன்று ஒற்றளபடை. இந்த உயிரளபடையில தான் வந்துட்டு 3 வகையாக வரும். ஒன்று செய்யுளிசை அளபடை அல்லது இசைநிறை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. இந்த உயிரளபடை தான் வந்துட்டு 3 வகையாக வரும். செய்யுளிசை அளபடை அப்படின்றது ஆல வரும், இன்னிசை அளபடை அப்படிங்கிறது உம்முல வரும், சொல்லிசை அளபடைங்கிறது ஈல வரும். அடுத்த கொஸ்டின், மருதத்திணையில் பறை எது? மருதத்திணையின் பறை வந்துட்டு மணமூலா தான் வந்துட்டு கரெக்ட். தொண்டகம் அப்படிங்கிறது குறிஞ்சியில வரும். ஏர்கோட் பறை அப்படிங்கிறது முல்லை நிலத்துக்குரியது. மீன்கோட் புரை அப்படின்றது மீன்கோட் பறைன்றது நெய்தல். மீன் வந்தாவே கடலில் தான், நெய்தலில் தான் வரும். ஏறு அப்படிங்கிறது முல்லை நிலத்தில் தான் நம்ம ஏறு தழுவோம், அதனால ஏர்கோட் பறை. ஓகேவா? அந்த மாதிரி பார்த்தாவே கண்டுபிடிச்சலாம். அந்த பாலைத்திணை இருக்கு இல்லையா, அப்போ அந்த பாலைத்திணை நிலத்துக்குரியது என்ன பறை அப்படின்னா அது மட்டும் துடிப்பறை. பாலை வந்துட்டு துடிப்பறை. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எவ்வகை தொடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுகை தொடை. 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது வந்து எதுகை தொடை. முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா தான் வந்துட்டு அது மோனை தொடையில் வரும். அடுத்த கொஸ்டின், அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அக்தரி கல்லாதவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இக்குறட்பாவில் பயின்றுள்ள அடிமோனையை எழுதுக. மோனை அப்படின்னாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து தான் ஒன்றி வரணும். அடிமோனை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரு அடி, 2வது இருக்கிறது ஒரு அடி. ஓகேவா? அதில் அடிமோனை தான் கேட்டிருக்காங்க. இங்கே அறிவுடையார், இங்கே அக்தரி. இதுதான் வந்துட்டு கரெக்டு. அடுத்த கொஸ்டின், இணையில்லை முப்பாலுக்கு இன்னெழுத்தே. இது யாருடைய பாராட்டு உரை அப்படின்னு கேட்டால் பாரதிதாசன் தான் வந்துட்டு இது மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த பாரதிதாசன் வந்துட்டு பாவேந்தர் புரட்சி கவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது அவரோட சிறப்பு பெயர் வந்துட்டு பாரதி மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் வந்துட்டு இவர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட நேம் வந்து மாற்றிருப்பாரு. இவரோட இதழ் பார்த்தோன்னா குயில், பொன்னி, இதெல்லாம் வந்துட்டு இவரோட இதழ்கள். நூல்கள் பார்த்தோன்னா அழகின் சிறப்பு, இசையமது, குடும்ப வழக்கு, இருண்ட வீடு, பிசிராந்தையர் அப்படின்னு ஒரு நாடகமும் அவர் தான் எழுதியிருப்பார். இந்த பிசிராந்தையர் நாடகம் தான் வந்துட்டு சாகித்ய அகாடமி விருதும் பெற்றிருப்பார். புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட பேரிடும் உள்ள உலகத்தோர் வேரோடு சாய்ப்போம் அப்படின்ற லைனும் சொல்லியிருப்பார். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த அந்த தமிழ் என்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் அப்படின்ற லைனும் அவர் தான் சொல்லியிருப்பாரு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளவும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படின்ற லைனில் வந்துட்டு பாரதிதாசன் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தலுங்கிறது கரெக்டு. அறிவில்லாதவர் கூறும் சொற்களை பொறுத்து கொள்ளுதல் அதுவும் வந்துட்டு கரெக்டு. அப்போ 1, 2 தான் வந்துட்டு கரெக்டு. 3 வந்து பாருங்க, வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரிக்காமல் இருத்தலுங்கிறது தவறு. உடல் நலத்தை பேணாமல் இருத்தல், பாதுகாக்காமல் இருக்கிறது அப்படின்றது வந்துட்டு அதுவும் தவறு. அப்போ 1, 2 தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. பொருணராற்றுப்படையை பாடியவர் கபிலர்னு கொடுத்துருக்காங்க. பொருணராற்றுப்படையை பாடியவர் யாருன்னு பார்த்தோன்னா முடத்தாம கண்ணியார் தான் வந்துட்டு பாடியிருப்பாரு. திருமுருகாற்றுப்படை பாடியவர் வந்து நக்கீரர் கரெக்டு. சிறுபானாற்றுப்படை அப்படின்னா நல்லூர் நத்தாதனார். பெருமானாற்றுப்படையில் பாடியவர் வந்துட்டு உருத்திரங்கண்ணனர். இந்த 10 பாட்டை நூல்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புலவர் வந்துட்டு அதாவது 2 புலவர் 2 நூல் வந்து பாடியிருப்பாரு. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நக்கீரர் வந்து 2 நூல் வந்து பாடியிருப்பாரு. என்னென்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து திருமுருகாற்றுப்படை, அது வந்து 317 அடிகளை உடையது. இன்னொன்று வந்து நெடுநல் வாடை, அது 188 அடிகள் உடையது. அதே மாதிரி உருத்திரங்கண்ணர் இருக்கார் இல்லையா, கடிலர் உருத்திரங்கண்ணர், இவரும் வந்துட்டு 2 நூல்கள் பாடிப்பார். ஒன்று வந்து பெருமானாற்றுப்படை, இன்னொன்று வந்து பட்டினப்பாலை. பெருமானாற்றுப்படை வந்து 500 அடிகள் கொண்டது, பட்டினப்பாலை வந்து 301 அடிகள் கொண்டது. இங்கே இருக்க திருமுருகாற்றுப்படை இருக்கு இல்லையா, திருமுருகாற்றுப்படை வந்துட்டு 317 அடிகள் கொண்டது. பொருணராற்றுப்படை வந்துட்டு 248 அடிகள் கொண்டது. சிறுபானாற்றுப்படை வந்து 269 அடிகள் கொண்டது. பெருமானாற்றுப்படை வந்து 500 அடிகள் கொண்டது. ஓகேவா? அடுத்தது, பின்வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. நாலடியாரில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பகுப்புகளை கொண்டது. ஆமாம், அதாவது திருக்குறள் மாதிரி இதுவும் 3 பகுப்பாக தான் வந்து இருக்கும். அடுத்தது, நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார் கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. ஏன்னா நாலடியார் யார் இயற்றினாங்கன்னா சமண முனிவர்கள் தான் இயற்றிருப்பாங்க. நாலடியாரில் 400 வெண்பாக்கள் உள்ளதும் கரெக்டு தான். 4ம் 2ம் சொல்லுக்குறது என்பதில் 4 என்பது நாலடியாரை குறிக்கும், 2ங்கிறதா வந்துட்டு திருக்குறளை குறிக்கும். அப்போ அது 3மே கரெக்டு தான். செகண்ட் ஒன் மட்டும்தான் வந்துட்டு தவறாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. இடர் அப்படின்னா துன்பம், நாவாய் அப்படின்னா படகு,
இறை என்பது தலைவன், இந்து என்பது நிலவு என்பது தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், கம்ப ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் வந்து எத்தனாவது காண்டம்னு கேட்டிருக்காங்க. கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம்ங்கிறது 5வது காண்டம். அப்போ அந்த காண்டம் வந்து கரெக்டான வரிசையில் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? மொத்தம் எத்தனை காண்டம் இருக்குன்னா 6 காண்டம் இருக்கும், 118 படலம் இருக்கும், 10,589 பாடல்கள் இருக்கும். அந்த ஆர்டர் வந்து பார்த்தோன்னா பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், மொத்தம் 6 காண்டம் இருக்கும். 7வதாக ஒரு காண்டம் வந்து பாடியிருப்பார், உத்தரகாண்டம் சொல்லிட்டு, அது வந்து ஒட்டக்கூத்தர் பாடியிருப்பார். அப்போ அந்த சுந்தரகாண்டம் வந்து எத்தனாவது காண்டமாக இருக்குன்னா 5வது காண்டமாக இருக்குது. இதில் வந்துட்டு சுந்தரன் அப்படின்னா யாருன்னா அனுமனை தான் வந்துட்டு குறிப்பாங்க. அனுமனை வந்துட்டு சொல்லின் செல்வன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அயோத்தியா காண்டம் இருக்கு இல்லையா, அதில் வந்து 2வதாக இருக்க அயோத்தியா காண்டம் வந்து 13 படலம் இருக்கும். அதில் 7வது படலமாக குகன் படலம் இருக்கும். அந்த குகன் படலத்தை வந்துட்டு கங்கை படலம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பெயரால் அழைப்பாங்க. அடுத்த கொஸ்டின், அகடானூற்றில் மணிமிடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அகடானூரில் வந்து 400 பாடல்கள் தான் இருக்கும். அகடானூர் வந்து நெடுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மணிமிடை பவளத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 180 பாடல்கள் இருக்கும். இந்த அகடானூர் வந்து பார்த்தீங்கன்னா 3 பகுதியாக இருக்கும். ஒன்று களிற்று யானை, இன்னொன்று மணிமிடை பவளம், இன்னொன்று நெத்தில கோவை. களிற்று யானையில் 120, மணிமிடை பவளத்தில் 180, நெத்தில கோவையில் 100 தான் இருக்கும். இங்கே கேட்டிருக்கிறது மணிமடை பவளம், அதனால் 180 தான் வந்துட்டு கரெக்டு. அகனானூர் தொகுத்தவர் வந்து பார்த்தோன்னா உருத்திர சன்மர், தொகுப்பித்தவர் உக்கிர பெருவழுதி. அடுத்த கொஸ்டின், நற்றினையை தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நற்றினையை தொகுத்தவர் தெரியாது, தொகுப்பித்தவர் தான் வந்துட்டு பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றினையில் 400 பாடல்கள் இருக்கும். இதை வந்து பார்த்தோன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் வந்துட்டு இதோட கடவுள் வாழ்த்தை பாடியிருப்பாரு. 9 முதல் 12 அடி தான் 12 அடி தான் வந்து நற்றினையை பாடியிருப்பாங்க. இதில் 13வது ஒரு அடியை பாடினது தான் இந்த போதனார் பாடியிருப்பாரு. 110வது பாடலை பாடியிருப்பாரு. நிறைய டைம் வந்து பார்த்த கொஸ்டின் தான். ஓகேவா? இங்கே இருக்க பரணர் இருக்கார் இல்லையா, பரணர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 5ஆம் பத்து பாடியவர் தான் வந்துட்டு இந்த பரணர். அடுத்த கொஸ்டின், செரு அப்படின்றது வயல், வித்து அப்படின்றது விதை, யானர் அப்படின்றது புது வருவாய், வட்டி என்பது பனையோலை பெட்டி. அடுத்த கொஸ்டின், சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரை ஆசிரியரின் உரை நூல் முழுமைக்கும் உள்ளது அப்படின்னா நாமும் வேங்கடசாமி நாட்டோரோட உரை தான் வந்துட்டு நூல் முழுமைக்கும் கிடச்சிருக்கும். அப்போ இங்கே இருக்க இளம்பூரணார் வந்து யார் அப்படின்னா தொல்காப்பிய முழுமைக்கும் உரை எழுதியவர் தான் வந்துட்டு இந்த இளம்பூரணார். அடியாருக்கு நல்லா இருக்கார் இல்லையா, இவர் வந்துட்டு இவரும் உரை எழுதியிருப்பார். ஆனால் இவரோட ஃபுல் உரை, அதாவது முழுவதும் இவரோட உரை வந்து முழுவதும் கிடைக்கவில்லை. அரும்பதை உரைக்காயினார் அப்படின்றவர் வந்து அது வந்து பழைய உரை. இப்போ எதுவும் சிலப்பதிகாரத்துக்கு பழைய உரை எதுன்னு கேட்டால் அரும்பதை உரைக்காயினார் உரை தான் வந்துட்டு கரெக்டு. அரும்பதை உரைக்காயர் வந்து ஃபுல்லாக வந்து நூல் முழுமைக்கும் எழுதியிருக்க மாட்டார். செயலில் காணப்படும் அரிய சொற்களுக்கு மட்டும் விளக்கம் தருவதுதான் வந்துட்டு இந்த அரும்பதை அப்படின்னு சொல்லுவாங்க. சில இதுக்கு மட்டும்தான் அவர் அந்த உரை வந்து எழுதியிருப்பார். அடுத்த கொஸ்டின், சேக்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் அந்த மாதிரி பாடியிருப்பார். ஓகேவா? அந்த இவரோட மாணவர் தான் வந்துட்டு ஊவேசா. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனோட மாணவராக தான் வந்துட்டு ஊவேசா. இவரை வந்துட்டு புலமை கதிரவன் என்று அழைக்கப்படுவர் இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவர் எங்கே பிறந்திருப்பாருன்னா திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள அதவத்தூரில் தான் வந்து பிறந்திருப்பாரு. தலபுராணம் பாடுவதில் வல்லவர் யாருன்னு பார்த்தோன்னா இந்த மீனாட்சி சுந்தரனார் தான். இவரோட நூல் பார்த்தோன்னா சேக்கிலார் பிள்ளை தமிழ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான நூல். யமக அந்தாதி, வெண்பா அந்தாதி, எந்த நூல்லாம் வந்துட்டு அவர் எழுதியிருப்பார். ஓகேவா? அடுத்து, சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர் என்பது கரெக்டு. பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் வந்து திருத்தொண்டர் புராணம். ரெண்டுமே வந்துட்டு கரெக்டு. சேக்கிலார் வந்து 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் வந்து எங்கே பிறந்திருப்பாருன்னா குன்றத்தூரில் பிறந்திருப்பார். சேக்கிலார் வந்து குன்றத்தூரில் பிறந்திருப்பார். உத்தம சோழன் பல்லவன் என்ற பட்டம் பெற்றவர் யாருனாலும் இந்த சேக்கிலார் தான். பெரிய புராணம் வந்து பார்த்தோன்னா 12வது திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கும். இதில் வந்துட்டு இந்த பெரிய புராணத்தில் வந்து அதிகமாக சம்பந்தர் இருக்க திருஞான சம்பந்தர் இவரை வந்து பற்றி அதிகமாக பாடி இருக்கிறதால தான் வந்துட்டு பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய புராணத்தை சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு அவரை வந்துட்டு திராவிட சிசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்லுவோம், திருஞான சம்பந்தரை சொல்லுவோம் இல்லையா, அதனால் பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சேக்கிலார் வந்துட்டு 2ஆம் குலோத்துங்க சோழன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அமைச்சரில் வந்துட்டு முதலமைச்சராக ஒர்க் பண்ணியிருப்பார். அதாவது அங்கே இருந்திருப்பார். இப்போ ஜெயங்கொண்டார் எடுத்துட்டோம் அப்படின்னா முதல் குலோத்துங்க சோழன் காலத்தில் தான் வந்துட்டு அரசவை கவிஞராக இருந்திருப்பார். தொண்டர் சிறி பரவுவார் யாருன்னு பார்த்தாலும் இந்த சேக்கிலார். பெரிய புராணம் வந்து 2 காண்டம், 13 சருக்கம், 4286 பாடல்கள் கொண்டதான் வந்துட்டு இந்த பெரிய புராணம். இதில் வந்து 63 தனியடியார்களும் 9 தொகையடியார்களும் மொத்தமாக வந்துட்டு பாடியிருப்பாங்க. இவங்களை பற்றி தான் வந்துட்டு. அடுத்த கொஸ்டின்,
உமரப்புலவர் எட்டய கூற்று 1 2 கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பாருங்க. உமரப்புலவர் எட்டயபுரம் கடிகை முத்து புலவரின் மாணவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. உமரப்புலவரின் மற்றொரு நூல் எதுன்னு பார்த்தோன்னா முதுமொழி காஞ்சின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. முதுமொழி காஞ்சி கிடையாது, முதுமொழி மாலை தான் வரணும். ஓகேவா? இந்த முதுமொழி மாலைன்றது உமரப்புலவர் பாடியிருப்பார். இதே வந்து முகுந்த மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வரும். அது வந்து குலசேகர ஆழ்வார் வந்து பாடியிருப்பார். முகுந்த மாலை அப்படின்ற ஒரு வடமொழி நூல், அது வந்து குலசேகர ஆழ்வார் பாடியிருப்பார். இந்த முதுமொழி மாலை இருக்கு இல்லையா, இதில் வந்து 80 பாக்கள் வந்துட்டு இருக்கும். உமரப்புலவர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் வந்து சீராபுராணத்தையும் வந்துட்டு உமரப்புலவர் தான் இயற்றிருப்பார். அந்த சீராபுராணம் வந்து சீதாகாந்தி வேண்டுகோளுக்கு இணங்க தான் வந்துட்டு இந்த உமரப்புலவர் பாடியிருப்பார். சீராபுராணம் 3 காண்டம் 92 படலம் 5027 பாடல்கள் கொண்டது தான் இந்த சீராபுராணம். இது வந்துட்டு இதில் இந்த சீதகாதி வந்துட்டு பாதிலே பாடிட்டு இருக்கும்போது, இந்த சீராபுராணம் பாடிட்டு இருக்கும்போதே வந்து இறந்துருவார். அதனால் அபுல் காசிம் மரக்காயர் இருக்க இல்லையா, அவர் தான் வந்துட்டு அவரு ஹெல்ப் பண்ணிட்டு தான் வந்துட்டு இதை முழுசாக பாடி முடிப்பாங்க. இதோட தொடர்ச்சியாக தான் வந்துட்டு சின்ன சீரா அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. அந்த சின்ன சீரான்ற நூல் யார் எழுதினாங்க அப்படின்னா பனு அகமது மரைக்காயர் தான் வந்துட்டு எழுதியிருப்பாங்க. இதில் யாரோட வாழ்க்கை வரலாறு சொல்லியிருப்பாங்கன்னா நபிகள் நாயகம் இருக்காங்க இல்லையா, நபிகள் நாயகம் அவரோட வாழ்க்கை வரலாறு தான் வந்துட்டு இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின். மாதிரத்துறை கேசரி நிகர் முகமதுதம் பொருள் விளங்குமாறு பிரித்து எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி பிரித்து எழுதினாலும் பொருள் விளங்குற மாதிரி தெரியல, பார்த்துக்கோங்க. மாதிரத்துறை கேசரி நிகர் முகம் மதுதம், இதுதான் வந்துட்டு கரெக்டு. அடுத்த கொஸ்டின். குட்டி செவியரத்து கூட்டி தலைகள் எல்லாம் வெட்டி களை பறிக்க மேலாய்தவர். இவ்வடிகள் குட்டி என்னும் சொல் குறிக்கும் பொருள் என்ன அப்படின்னா தலையில் குட்டுதல் தான் வந்துட்டு இதில் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, போலி புலவர்களை தலையில் கொட்டுபவர் யாருன்னு பார்த்தோன்னா அதிவீர ராமபாண்டியன் தான் வந்துட்டு குட்டியிருப்பாருங்க. பாருங்க, குட்டி, அந்த குட்டி தான் வந்து கொட்டுறது. செவி எருத்து அப்படின்னா செவி எருப்பான், செவியை வந்து அறுத்துருவாங்க. அவங்க யாருன்னா வில்லிபுத்தூரால் தான் வந்துட்டு செவியை அறுத்துருவாங்க. இந்த தலையெல்லாம் வந்து வெற்றவர் யாருன்னு பார்த்தோன்னா ஒட்டக்கூத்தர் தான் வந்து தலையை வெட்டுவார். இதெல்லாம் யார் அப்படின்னா போலி புலவர்களை தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அடுத்த கொஸ்டின். பதிதொரு புயல் பொலி தருமணி பனை தரு. இப்பாடல் வரிகள் பனை எனும் சொல்லின் பொருள் தருகன்னு கேட்டிருக்காங்க. பனை அப்படின்னா மூங்கில் தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின். தமிழ் கூற்று 2 கூற்று கொடுத்துருக்காங்க. தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் எதுன்னு பார்த்தோன்னா நந்தி கலம்பகன்றது கரெக்டு. நந்தி கலம்பகத்தை இயற்றியவர் நந்திவர்மன் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு தவறு. ஏன்னா நந்தி கலம்பகத்தை இயற்றியவர் வந்து யாருன்னே தெரியாது. இந்த நந்திவர்மன் வந்து பார்த்தோன்னா பாட்டோட தலைவனா 3ஆம் நந்திவர்மனை தான் வந்துட்டு இந்த நந்தி கலம்பகத்தில் பாடியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின். கொம்பினை ஒத்த மடப்பிடி யாருன்னு கேட்டிருக்காங்க. மடப்பிடி அப்படின்றவங்க யாருன்னா பாஞ்சாலி. இதே மடக்கொடி அப்படின்னு ஒருத்தவங்களை சொல்லுவாங்க, அவங்க வந்து கண்ணகி. மடமொழி அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு கோப்பெருந்தேவியை அந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின். ரட்சண யாத்திரிகம் என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இறைவனை நோக்கி செல்லும் பயணம் தான் வந்துட்டு இந்த ரட்சண யாத்திரிகம். ரட்சண யாத்திரிகம் எழுதியவர் யாருன்னு பார்த்தோன்னா H.A. கிருஷ்ணபிள்ளை தான் அவர் எழுதியிருப்பார். இந்த நூல் வந்து பார்த்தோன்னா ஜான் பன்யன் அப்படின்றது வந்து பில்கிரிம் ப்ராக்ரஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில நூல் இருக்கும். அதை தழுவி எழுதப்பட்டது தான் இந்த ரட்சண யாத்திரிகம். இந்த H.A. கிருஷ்ணபிள்ளை இருக்கார் இல்லையா, இவரோட நூல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரட்சணிய யாத்திரிகம், ரட்சணிய மனோகரம், ரட்சணிய சமய நிர்ணயம், போற்றி திருவகவல், இதெல்லாமே வந்துட்டு இவரோட நூல்கள் தான். இந்த ரட்சண யாத்திரிகம் பார்த்தோன்னா 3766 பாடல்கள் இருக்கும். 5 பருவம் இருக்கும். 5 பருவம் 3766 பாடல்கள் இருக்கும். இதில் இந்த 5 பருவம் என்னன்னு பார்த்தோன்னா ஆதி பருவம், குமார பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம், ரட்சணிய பருவம், இதெல்லாம் மொத்தம் 5 பருவம் இருக்கும். இந்த ரட்சணிய மனோகரம் அப்படின்றது கிறிஸ்தவர்களின் தேவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தோன்னா ரட்சணிய மனோகரம். அடுத்த கொஸ்டின். குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கே பிறந்திருப்பாரு? கேரளா திருவஞ்சை களத்தில் தான் வந்து அவரு பிறந்திருப்பாரு. அவரோட நூற்றாண்டு பார்த்தோன்னா 8ஆம் நூற்றாண்டில் பிறந்திருப்பாரு. அவரோட நூல் தான் வந்து இந்த முகுந்த மாலை வடமொழியில் எழுதியிருப்பாரு. இன்னொரு நூல் பார்த்தோன்னா பெருமாள் திருமொழி எழுதுனதும் குலசேகர ஆழ்வார் தான் எழுதியிருப்பாரு. அந்த பெருமாள் திருமொழி வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் 1000ல் 5வது திருமொழியாக வைக்கப்பட்டிருப்பாங்க. அதில் 105 பாசுரங்கள் இருக்கும் இந்த பெருமாள் திருமொழியில். அதாவது திருவரங்கத்தை 3வது மதிலை கட்டியவரும் இந்த குலசேகர ஆழ்வார் தான். ராமனுக்கு தாலாட்டு பாடியவரும் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் வந்துட்டு இன்னும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொல்லி காவலன் சொல்லுவாங்க, கூடல் நாயகன், கோழிக்கோ, இது 3மே வந்துட்டு குலசேகர ஆழ்வாரோட வேறு பெயர் தான். கொல்லி காவலன், கூடல் நாயகன், கோழிக்கோ. அடுத்த கொஸ்டின். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா
பாரதிதாசன் தான் அப்படி பாடியிருப்பார். அடுத்த கொஷின், உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற வழிநடை பாடலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தான் இந்த பாடலை பாடியிருப்பார். எப்போ அது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ராஜாஜி தலைமையில் ஒரு 100 பேர் போயிருப்பாங்க இல்லையா, திருச்சி டு வேதாரண்யம் போயிருப்பாங்க இல்லையா, அதில் வந்துட்டு 1930 ஏப்ரல் 13 ஏப்ரல் 28 வரைக்கும் போயிருப்பாங்க. அந்த வழிநடையில் போகும்போது தான் வந்துட்டு இந்த பாடலை வந்து பாடியிருப்பார். அங்கே போயிட்டு ஒரு 12 பேர் வந்துட்டு உப்பு சட்டத்தை மாரி உப்பு அள்ளியிருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு பெண்மணி தான் வந்து இந்த ருக்மணி லட்சுமிபதி. சட்டமறுப்பு இயக்கத்தின் மூலமாக முதல் அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னு கேட்டாலும் இந்த ருக்மணி லட்சுமிபதி தான் அதில் வருவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கவிதைகளில் குறியீட்டியம் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் யாருன்னு பார்த்தோன்னா ஸ்டெஃபன் மல்லர்மே தான் வந்துட்டு கவிதைகளில் குறியீட்டியம் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர். அடுத்த கொஸ்டின், உயிர்த்தெழும் காலத்துக்காக இங்கே இதே வால்ட் வீட்மன் இருக்கார் இல்லையா, அவர் யார் அப்படின்னா இவரோட சாயலில் தான், வால்ட் வீட்மன் சாயலில் தான் வந்துட்டு பாரதியார் புது கவிதை வந்து எழுத தொடங்கியிருப்பார். அவரோட நூல் வந்துட்டு புள்ளின் இதழ்கள் தான் வந்துட்டு வால்ட் வீட்மன் எழுதியிருப்பார். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ், இங்கே கீழே ரசூல் கம்சதேவ் இருக்கார் பாருங்க. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யாருன்னு பார்த்தோன்னா பாரதிதாசன். இவர் ஒரு லைன் சொல்லியிருப்பார் ரசூல் கம்சதேவ், தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை அப்படின்னு சொன்னவர் வந்துட்டு இந்த ரசூல் கம்சதேவ் தான். அடுத்த கொஸ்டின், உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா வில்வரத்னம், வில்வரத்னமுடைய நூல்கள் தான் வந்துட்டு உயிர்த்தெழும் காலத்துக்காகன்றது. இவர் வந்து எங்கே பிறந்திருப்பாருன்னா யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் தான் வந்து பிறந்திருப்பார். இவரோட கவிதை தான் வந்துட்டு இவரோட கவிதை தான் உயிர்த்தெழும் காலத்துக்காக அப்படின்றது 2001 வந்து தொகுக்கப்பட்டது. 2001 தான் வந்து தொகுக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தோன்னா அஞ்சலை அம்மாள் தான். அவர் அது மாதிரி சொல்லி அழைச்சிருப்பாரு. பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் யார் அப்படின்னா பெரியார் தான் வந்து ஆதரிச்சிருப்பாரு. பெரியார் ஒரு லைன் சொல்லிருப்பார் இல்லையா, சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை திருமணத்தை பெரியார் வந்து சொல்லியிருப்பாரு. அதனால இந்த பெண்களோட மறுமணத்தை வந்து ஆதரிச்சிருப்பாரு இந்த பெரியார். அடுத்தது, கோவில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரம் எழுப்பப்பெறும் மரபு யார் காலத்தில் இருந்துச்சு அப்படின்னா 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் தான் வந்து 4 புறங்களிலும் 4 கோபுரம் வந்து எழுப்பியிருப்பாங்க. தமிழ்நாட்டின் மாநில மரம் எதுனா பனை மரம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஓகேவா. அடுத்தது, தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழ் அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பரிதிமார் கலைஞர் தான் வந்துட்டு உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நிலைநாட்டியிருப்பாரு. இந்த தமிழ் மொழி அதாவது செம்மொழியை பற்றி சில வரிகள் பார்க்கலாம். வீறுநடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா பெருஞ்சித்தனார் தான் வந்து அப்படி சொல்லியிருப்பாரு. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழி அப்படின்னு சொன்னவர் பரிதிமார் கலைஞர் சொல்லியிருப்பாரு. தமிழ் வந்து 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு தேவநேய பாவனார் சொல்லியிருப்பாரு. என்று மூல தென்தமிழ் சொன்னவர் கம்பர் சொல்லியிருப்பாரு. பிராகுயி முதலான வடமொழிகளுக்கு எல்லாம் தாய்மொழியாக விளங்குகிறது அப்படின்னு சொன்னவர் பிராகுயி முதலான வடமொழிகளுக்கெல்லாம் தமிழ் தான் வந்துட்டு தாய்மொழியாக விளங்கியது அப்படின்னு சொன்னவர் கால்டுவெல் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் லைன் பாருங்க, விரிவாக உருவாக்கப்பட்ட மொழிகள் வந்துட்டு வேற எந்த மொழியிலுமே கிடையாது அப்படின்ட்டு வந்து கமிலஸ் வல்லபல் சொல்லியிருப்பாரு. தமிழே மிகவும் பண்பட்ட மொழின்னு சொன்னவர் மார்க்ஸ் முல்லர். தமிழ் இலக்கணம் படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் சொன்னவர் கெல்லட் சொல்லியிருப்பாரு. அடுத்த கொஸ்டின், பரிதிமார் கலைஞர் வசன நடை கைவந்த வள்ளலார் என யாரை பாராட்டினார் அப்படின்னா ஆறுமுக நாவலர் தான் வந்துட்டு அவரு பாராட்டியிருப்பாரு. பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி அப்படின்ற பட்டம் கொடுத்தவர் வந்துட்டு சி.வை. தாமோதரனார் கொடுத்திருப்பாரு. அடுத்த கொஸ்டின், ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தவர் யாருன்னா அம்பேத்கர் தான். வாழ்க்கை ஃபுல்லாக படிச்சுட்டே இருப்பார் போல. ஒரு லைப்ரரியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆளாக போனால் லாஸ்ட் ஆளாக வரதும் வந்துட்டு அம்பேத்கர் தான். அம்பேத்கரோட பிறந்தநாள் ஏப்ரல் 14, அதை தான் வந்து சமத்துவ நாளாக கொண்டாடப்படுறோம். 1990 வந்து அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க. சுதந்திர தொழிலாளர் கட்சி வந்து அவர் தான் தோற்றுவிச்சிருப்பாரு. சமாத சங்கமும் அவர் தான் தோற்றுவிச்சிருப்பாரு. 1930 பார்த்தோன்னா நாசிக் கோவில் போராட்டம் இருக்கு இல்லையா, கோவில் நுழைவு போராட்டம், அதை நடத்தி வெற்றி கண்டிருப்பாரு. 1927 ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்ற இதழும் வந்துட்டு அம்பேத்கர் தான் தொடங்கியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா 1954 தான் வந்து பதவி ஏற்றிருப்பாரு. எத்தனை வருஷம் இருந்திருப்பார்? தொடர்ந்து 9 வருஷம் இருந்திருப்பாரு. இவர் வந்து ராஜாஜி பதவி வந்து விலகிடுவார். ராஜாஜி 1952 வந்து 54 பதவி விலகுவார் இல்லையா, அப்போதான் காமராஜர் பதவி ஏற்றுப்பார் முதலமைச்சரா.
இவரோட இதழ்கள்னு பார்த்தோம் அப்படின்னா பெரியாரோட இதழ்கள் வந்துட்டு பெரியாரோட இதழ் சொல்கிறேன். இவரோட சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா காமராஜரோட சிறப்பு பெயர் பார்த்தோம்னா பெருந்தலைவர் காமராஜர், படிக்காத மேதை, கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், கர்ம வீரர் காமராஜர், இதெல்லாம் வந்துட்டு காமராஜரை சொல்லுவாங்க. கிங் மேக்கர், அதாவது தலைவர்களை உருவாக்குவார் யாருன்னு பார்த்தோன்னா காமராஜர் தான். இவர் தான் மதிய உணவு திட்டத்தையும் சீருடை திட்டம்லாம் கொண்டு வந்தார். சீருடை திட்டம் கொண்டு வந்தவரும் காமராஜர் தான். மதிய உணவு திட்டம் எப்போ கொண்டு வந்தார்னா 1956 கொண்டு வந்திருப்பார். இந்த காமராஜருக்கு மணிமண்டபம் வந்து கன்னியாகுமரியில் அமைச்சிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 2/10/2000 தான் வந்துட்டு அமைச்சிருப்பாங்க. காமராஜரோட பிறந்த நாளான ஜூலை 15 தான் வந்துட்டு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கோம். இவரை கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பெரியார் தான் வந்து காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்போம். காமராஜர் வந்து படிக்காத மேதை அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்துட்டு மெய்கண்டான் புத்தகச்சாலையில் வந்துட்டு அந்த ஒரு நூல் நிலையத்தில் போய் தான் வந்து எப்பயுமே படிப்பார். அங்கே போயிட்டு லெனின், கரிபால்டி, நெப்போலியன் இவங்களோட வாழ்க்கை வரலாற்றுலாம் படித்து தெரிஞ்சு தான் வந்துட்டு இவர் திறமையாக பேசலாம் வந்து கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழகத்தில் இன்று காணப்படும் குடைவரை கோயில்களில் பழமையானது எவ்வூரில் உள்ளது அப்படின்னா பிள்ளையார்பட்டியில் தான் வந்துட்டு தமிழகத்தில் காணப்படும் மிகப்பெரிய பழமையான குடைவரை கோயில் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது. அடுத்தது, உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 8 கோடி பேர் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது அரை இலக்கியம், குடும்ப விளக்கு அப்படின்னா தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி அப்படின்றது காப்பிய இலக்கியம், குறுந்தொகை அப்படின்றது சங்க இலக்கியம். ஓகேங்களா? 3, 4, 1, 2. அடுத்தும் பொறுத்துக்க. ஐகார குறுக்கம் தலைவன், ஔகார குறுக்கம் வௌவால், மகர குறுக்கம் மருண், ஆயுத குறுக்கம் கற்றீது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபு பிழையை கண்டறிந்து பொருள் கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காகம்ன்றது கரையும், குதிரை வந்துட்டு கனைக்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும் என்பது கரெக்டு. 2, 3, 4, 1. பொருந்தாத சொல்லை கண்டறிக. அதாவது சேர்ப்பன், பரதன், பரத்தியர் இதெல்லாம் வந்துட்டு நெய்தல் திணை இருக்கு இல்லையா, அங்கே இருக்க மக்கள் தான் அப்படி சொல்லுவாங்க. இதில் தவறு பார்த்தோன்னா சேர்த்தியர் அப்படிங்கிறது தவறு. அடுத்த கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அவன், கவிஞன், அல்லன் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டு. அவன் அப்படின்னா அல்லன் அப்படின்னு தான் வரணும். இதே அவள் அப்படின்னா அல்லல் அப்படின்னு வந்திருக்கணும். அவன்கிறது அல்லன் வந்ததால் இதுதான் கரெக்டு. அவள்னா அல்லல்னு வரணும். அவர் அப்படின்னா அல்லர் அப்படின்னு முடியணும். நான் வந்ததுன்னா அல்லேன் அப்படின்னு முடியணும். நாம் அப்படின்னு வந்தால் அல்லோம். இங்கே முன்னாடி எப்படி வருதோ அதே மாதிரி தான் மேக்ஸிமம் பின்னாடி வரும். நான் அப்படின்னா அல்லேன், நாம் அப்படின்னா அல்லோம் என்பது தான் கரெக்டு. நீ அல்லை, நீவீருங்கிறது அல்லீர் அப்படின்னு முடியணும். ஓகேவா? அப்படி வரதான் வந்துட்டு அந்த ஒருமை பன்மையில் கரெக்டாக வரும். அடுத்து, மரபு தொடரின் பொருளறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னா வந்துட்டு பட்டறிவு இல்லாத படிப்பு. இது வந்து மரபு தொடர் நம்மளே நிறைய கொஸ்டினை பார்த்து தான் வரும். இருந்தாலும் ஒரு டைம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கிறது பட்டறிவு இல்லாத படிப்பு. 1000 காலத்து பயிர் அப்படிங்கிறது நீண்ட காலத்திற்கு உரியது. எடுப்பார் கைப்பிள்ளை போலை அப்படிங்கிறது தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் தான் வந்துட்டு இந்த எடுப்பார் கைப்பிள்ளை போல அப்படின்னு சொல்லுவாங்க. காணல் நீர் அப்படிங்கிறது கிடைக்காத ஒன்று. ஆகாய தாமரை அப்படிங்கிறது இல்லாத ஒன்று. காணல் நீர் அப்படிங்கிறது கிடைக்காத ஒன்று. அவசர குடுக்கை அப்படிங்கிறது எண்ணி துணியாதார். கம்பி நீட்டல் அப்படின்றது சொல்லிக்கொள்ளாமல் செல்வது தான் வந்துட்டு கம்பி நீட்டல். தாளம் போடுவது என்பது எதை சொன்னாலும் அப்படியே வந்துட்டு ஏற்றுக்கொள்வது, ஜால்ரா போடுற மாதிரி மூணு சொல்லிட்டு எதை சொன்னாலும் ஓகே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு தாளம் போடுதல். குட்டி சுவர் அப்படிங்கிறது பயனன்றி இருத்தல். கொட்டி அளத்தல் அப்படிங்கிறது மிகுதியாக பேசுதல். பஞ்சாய் பறத்தல் அப்படிங்கிறது அலைந்து திரிதல் தான் வந்துட்டு கரெக்டு. அடுத்த கொஸ்டின், அப்பசி மாதம் அடமலம்பாங்க என்ற தொடரில் கொச்சை சொற்களை திருத்தி எழுதுக அப்படிங்கிறது ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள் என்பது தான் வந்துட்டு கரெக்டு. அடுத்த கொஸ்டின், படி என்னும் அடிச்சொல்லில் இருந்து வினையால் அணையும் பெயரை உருவாக்குக அப்படின்னா படித்தவர் அப்படின்றத வந்துட்டு வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசை எழுதுக. அகர வரிசை நமக்கே தெரியும் இல்லையா, வா வா வி வி வா வரிசையில் கொடுத்துருக்காங்க. வாழ்க்கை, வீடு பேரு, வெகுளாமை, வேப்பிலை, வையம் என்பது கரெக்டு. சீர்களை முறைப்படுத்தி எழுதுக அப்படின்றது பற்றுக, பற்றற்றான், பற்றினை, அப்பற்றை, பற்றுக, பற்றுவிடற்கு. இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சரு. அடுத்து அதுவும் ஒரு திருக்குறள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு பொறுத்துக. இடுகுறி பொதுப்பெயர் என்பது காடு, இடுகுறி சிறப்பு பெயர் என்பது பனை, காரண பொதுப்பெயர் என்பது பறவை, காரண சிறப்பு பெயர் என்பது மரங்கொத்தி. நெக்ஸ்ட் 61வது கொஸ்டின், முல்லைத்திணையின் தெய்வம் எது அப்படின்னு பார்த்தோன்னா திருமால் தான் வந்துட்டு முல்லைத்திணையின் தெய்வம். குறிஞ்சி வந்துட்டு முருகன், முல்லை வந்து திருமால் பார்த்துட்டோம். மருதன் அப்படின்னா இந்திரன், நெய்தல் அப்படின்றது வருணன்,
பாலை நிலைத்தக்கூடிய தெய்வம் வந்துட்டு கொற்றவை. அடுத்த கொஷின், தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் எவ்வகை தொடர் என்று கண்டறிக அப்படின்னா இது வந்து நேர்கூற்று. நேராகவே நான் சொல்கிறதும் வந்துட்டு அதை வச்சு எழுதிடலாம். இல்லை டபுள் கொட்டேஷனில் வந்துச்சு அப்படின்னாவே மேக்ஸிமம் அது வந்துட்டு நேர்கூற்று தான் கண்டிப்பாக. இதே அயர்கூற்று அப்படின்னு வந்ததுன்னா இங்கே வந்து மறுநாள் அந்நாள் அந்த மாதிரி மாறி வரும். ஓகேவா. அடுத்த கொஸ்டின், பிறவினை தொடராக மாற்றுக. கலைச்செல்வி திருக்குறள் கற்றால் அப்படின்றது வந்துட்டு பிறவினையில் கேட்டிருக்காங்க அப்படின்னா கற்றாலுங்கிறது வந்து கற்பித்தால் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பிறவினை. கற்றாலுங்கிறது தன்வினையில் வந்துடும். ஸோ கலைச்செல்வி திருக்குறள் கற்பித்தால் என்பது தான் வந்துட்டு பிறவினை. அதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகபாம் பேரறிவாளன் திரு. அடிக்கோடிட்ட உவமை பொருள் என்ன அப்படின்னா ஊருணி நீர் நிறைந்துச்சு அப்படின்னா ஊருணி நீர் நிறைதல் போல அப்படின்றது. ஊருணி அப்படின்னா என்னென்னா நம்ம தண்ணி எடுத்து குடிக்கிறோம் இல்லையா, ஊரில் குளம்லாம் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து ஊருணி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து, தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு அப்படின்னா வேளாண்மை அப்படின்னா உதவி செய்தல்ன்றது தான் அதோட பொருள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இதில் என்பு என்பது எலும்பு. என்பு அப்படின்னா எலும்பு. பொருள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை யார் எழுதினாங்க அப்படின்னா பாரதியார் தான் வந்துட்டு எழுதியிருப்பார். இந்த திருக்குறளை பற்றி இன்னும் வேறு சிலர் ஒரு லைன் சொல்லியிருப்பாங்களே, அதை பார்க்கலாம். இணையலை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொல்லி பாடினவர் வந்து பாரதிதாசன் சொல்லியிருப்பார். திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று அது மண்பதைக்கு உலகுக்கு பொது அப்படின்னு சொன்னவர் வந்துட்டு திருவிக்கா சொல்லியிருப்பார். நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுக எழுக ஓர்ந்து அப்படின்னு சொன்னவர் வந்துட்டு கவிமணி சொல்லியிருப்பார். இந்த லைன்ஸ்லாம் வந்து திருக்குறளை பற்றி இவங்க சொன்னது. அடுத்து வந்து வனப்பு என்னும் சொல்லின் பொருள் பார்த்தோன்னா அழகு. வனப்புன்னா அழகு. அடுத்த கொஸ்டின், ஆடல் வேல் ஆடவர் கன்றியும் அவ்வல் மடவரல் மகளிர்க்கும் மரமிகுந்தற்று தன்று என்ற பொருள் உணர்த்தும் துறை என்பது என்னன்னா மூதின் முல்லை துறை தான் வந்துட்டு இந்த பாடல் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின், உரிமிடத்து உதவாது உவர் நிலம் ஊட்டியும் இடம்பெற்ற பாடலடி அமைந்த நூல் எதுன்னு பார்த்தோம்னா புறநானூறு. உரிமிடத்து உவது உவர் நிலம் ஒரு உதவாத உவர் நிலம் எங்கே இருக்குன்னா புறத்தில் கிடக்கு, பின்னாடி வேஸ்ட்டாக கிடக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புறநானூறு அந்த லைனு. அடுத்தது, நற்றிணையில் பேரலை 12 அடியாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடியாக கொண்ட பாடலை எழுதியவர் யாருன்னா போதனார் தான் பாடியிருப்பார். 110வது பாடலை அவர் பாடியிருப்பார். அடுத்த கொஸ்டின், கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாளி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர்க்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோன்னா புறநானூறில் தான் பாடியிருப்பாங்க. இந்த நூல் யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா இந்த பாடலை யார் பாடியிருப்பாங்கன்னா நக்கீரர் தான் பாடியிருப்பார். 9 நாளி உடுப்பது 2 அப்படின்னு சொல்லி பாடினவர் வந்து நக்கீரர் தான் பாடியிருப்பார். அடுத்தது, தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் வந்துட்டு கவிமணி அந்த மாதிரி பாடியிருப்பார். கவிமணி வந்துட்டு எங்கே பிறந்திருப்பாருன்னா கன்னியாகுமரி தேரூரில் பிறந்திருப்பார். இவர் வந்து 36 வருஷம் வந்து ஆசிரியராக பணிபுரிஞ்சிருப்பார். அவரோட நூல்கள் பார்த்தோன்னா ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மையம், மலரும் மாலையும், கதர் பிறந்த கதை, இதெல்லாம் வந்து கவிமணியோட நூல்கள். அடுத்த கொஸ்டின், அப்பூதியடிகள் களவு பொய் காமம் சினம் இதெல்லாம் வந்து நீக்கியவர் யாருன்னு பார்த்தோன்னா இந்த அப்பூதியடிகள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுலேயே வந்துட்டு இந்த அப்பூதியடிகள் யாருன்னு பார்த்தோன்னா பெரிய புராணத்தில் சொல்லியிருப்பாங்க. திருநாவுக்கரசர் இருக்கார் இல்லையா, திருநாவுக்கரசர் அப்பர் அவருடைய பக்தர் தான் வந்துட்டு இந்த அப்பூத்தியடிகள். இந்த அப்பூத்தியடிகள் வந்து எங்கே பிறந்திருப்பாருன்னா தஞ்சை மாவட்டத்தில் திங்களூரில் பிறந்திருப்பார். அந்த திருநாவுக்கரசர் மீது அளவு கடந்த பற்று கொண்டவர் தான் இந்த அப்பூத்தியடிகள். வீட்டில் உள்ள எல்லா பொருளுக்குமே வந்துட்டு திருநாவுக்கரசர் தான் பெயர் வச்சிருப்பார். எல்லா பொருளுக்குமே திருநாவுக்கரசன் பெயர் வச்சா எந்த பொருள் எப்படி கூப்பிடுவாருன்னே தெரியல, அப்படி தான் அவர் வச்சிருப்பாராமா. அவங்க பையன் பேர் கூட வந்து பார்த்திங்கன்னா மூத்த திருநாவுக்கரசு. அவருக்கு அந்த மூத்த திருநாவுக்கரசு வந்து ஒரு டைம் வந்து பாம்பு உள்ளங்கையில் வந்து தீண்டிடும். அப்போது வந்துட்டு ஒன்றிக்கலாம் என்ற பதிகத்தை வந்துட்டு நம்ம திருநாவுக்கரசர் தான் பாடி அந்த விடத்தை வந்து போக்கி அந்த பையனை வந்து சரி செய்வார். அடுத்த கொஸ்டின், சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சீவகன் தான் வந்துட்டு சிந்தாமணியே அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருப்பாங்க. இந்த சீவக சிந்தாமணி தான் வந்துட்டு சீவகனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட காப்பியம். அதாவது விருத்தப்பாவால் ஆன முதல் காப்பியம் எதுன்னு பார்த்தோம்னா இந்த சீவக சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணியில் வந்து பார்த்தீங்கன்னா 13 இலம்பகம் இருக்கும். இந்த சீவக சிந்தாமணி எழுதுவதற்கு முன்னோடியாக ஒரு நூலை வந்து எழுதியிருப்பார் திருத்தக்க தேவர். யாருன்னு பார்த்தோன்னா நரிவிருத்தம் என்ற நூலை தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் தான் அந்த சீவக சிந்தாமணியை எழுதியிருப்பார். இவன் திருத்தக்க தேவர் வந்து 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அடுத்த கொஸ்டின், பின்வரும் நூற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீத்தலை சாதனான்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் தவறு. ஏன்னா சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள்னு
டிஎன்பிஎஸ்சி எழுதுகிற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஷின். ஓகேவா? சிலப்பதிகாரம் இயற்றியவர் வந்துட்டு இளங்கோவடிகள். யாருமே தப்பு பண்ணவே மாட்டாங்க. மீதி இருக்க 3மே வந்து கரெக்ட். இரட்டை காப்பியங்கள் ஒன்று சிலப்பதிகாரம், இன்னொன்று வந்து மணிமேகலை. சிலப்பதிகாரம் வந்து ஒரு சமண காப்பியம். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் வந்துட்டு சிலப்பதிகாரம் தான். அடுத்த கொஸ்டின், முக்கூடர் பல்லு நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா பெயர் தெரியவில்லை. பெயர் தெரியவில்லைன்னு 2-3 நூல் இருக்கு இல்லையா? முக்கூடர் பல்லு தெரியாது, தமிழ் விடு தூது தெரியாது, இந்த மாதிரி நந்தி கலமகம் தெரியாது, இந்த மாதிரி தெரியாத நூலே இருக்குது. இதையும் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. சப்போஸ் உண்மையாலுமே ஆன்சர் தெரிஞ்சாலும் பெயர் தெரியவில்லைன்னு போட்டுடலாம். அது மாதிரியான கொஷின்ஸ் இது. அடுத்தது, மதோன்மத்தர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தோன்னா சிவபெருமான் தான் வந்துட்டு அதே மாதிரி அழைக்கப்படுவார். மதோன்மத்தர்னா சிவபெருமான். முக்கூடர் பள்ளி இலக்கியத்தில் நாடக வடிவில் இயற்றியவர் யாருன்னா, முக்கூடர் பள்ளி இயற்றியவங்க வந்து யாருன்னு தெரியாது, இருந்தாலும் என்னாயின புலவர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அடுத்தது, பிரபந்தம் என்னும் பிரபந்தம் என்னும் வடச்சொல் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா, பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது அப்படின்றதான் அதோட பொருள். அந்த பிரபந்தம் அப்படிங்கிறது சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சிற்றிலக்கியம் தான் வந்து பிரபந்தம்னு சொல்லுவாங்க. அந்த பிரபந்தம் அப்படின்ற வடசொல் அதுக்கு வந்து என்ன பொருள்னா நன்கு கட்டப்பட்டது அப்படின்றது தான் வந்துட்டு பொருள். அடுத்த கொஸ்டின், பாஞ்சாலி சபதம் எப்பாவகையை சார்ந்தது அப்படின்னா, பாஞ்சாலி சபதம் யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா பாரதியார் தான் பாடியிருப்பாரு. இது என்ன பாவகைன்னா சிந்து பாவகை. அடுத்து, லிட்டன் பிரபு எழுதிய ரகசியவழி எனும் நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் பாடல் வடிவ நாடக நூல் எதுன்னு பார்த்தோன்னா மனோன்மணியம் தான். இப்போ என்னையோட 10 கொஷின் பார்க்குறோம். 10 கொஷின்லையுமே மனோன்மணியம் இல்லாத கொஷினே கிடையாது. ஓகேவா? அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, வரைவழி வாளுருவி வாதால் ஆட்ட இவ்வடியில் வரும் தாளாட்டு என்ற சொல்லின் காணப்பெறும் 8 தொகை நூல் எதுன்னு பார்த்தோன்னா பரிபாடலில் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. வரைவழி வாளுருவி வாதால் ஆட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பரிபாடல் வந்து 8 தொகை நூல்களில் அகமும் புறமும் சார்ந்து ஒரே ஒரு நூல் தான் இருக்கும். அதுதான் இந்த பரிபாடல். பரிபாடல் வந்து நம்ம நிறைய டைம் பார்த்தாச்சு. 70 பாடல் இருக்கும், 24 பாடல் தான் வந்து கிடைச்சது. இதில் வந்துட்டு இன்ன பல எழுத்துநிலை மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். அதில் வந்துட்டு ஓவியம் தெரிந்தவங்க வந்து ஓவியம் தெரியாதவருக்கு எடுத்து சொல்கிற மாதிரி அமைஞ்சிருப்பாங்க இந்த பரிபாடலில். நம்ம புக்கில் பார்த்தோம் அப்படின்னா விசுமின் துளிவேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். அந்த லைனை எழுதினவர் யாருன்னு பார்த்தோன்னா அந்த பாடலை கீரந்தையார் வந்துட்டு எழுதியிருப்பார். அடுத்த கொஸ்டின், பண்டைய காலத்தில் முழுமதி நன்னாட்களிலும் மாலை நேரத்திலும் ஆடவர் மகளிரும் கூடி வட்டமாய் நின்று கைகோத்து ஆடும் கூத்து எதுன்னு பார்த்தோன்னா குறவை கூத்து தான் வந்துட்டு அது மாதிரி ஆடுவாங்க. அடுத்த கொஸ்டின், பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமாணக்கராக போற்றப்படுபவர் யாருன்னா சுரதா தான் வந்துட்டு பாரதிதாசனின் தலைமாணக்கர். பாரதி வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவரான்னு பார்த்தோன்னா வாணிதாசன். தலைமாணக்கர்னா சுரதா, பாரதியோட வழித்தோன்றல் பாரதிதாசனோட மாணக்கர்னா வாணிதாசன். பாரதிதாசன் மாணவர்கள் மூத்தவர் யாருன்னு கேட்டால் முடியரசன். ஓகேவா? மூத்தவர் முடியரசன். அடுத்தது, பின்வருவனவற்றை பொறுத்துக்க. குயில் பாட்டு பாரதியார், அழகின் சிரிப்பு பாரதிதாசன், துறைமுகம் சுரதா, பால்வீதி அப்துல் ரஹ்மான் என்பது கரெக்டு. 3, 4, 2, 1. எந்த இணை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. தாராபாரதி, இது எங்கள் கிழக்கு அப்படிங்கிறத வந்துட்டு கரெக்டானது. அப்போ வந்துட்டு இமயம் எங்கள் காலடியில் இருக்குல்ல, அது வந்துட்டு யார் எழுதியிருப்பாருன்னா மோகனரங்கன், ஆனந்தூர் மோகனரங்கன் எழுதியிருப்பாரு. இந்த சுட்டு விரல் வந்துட்டு இது எங்கள் கிழக்கு இருக்கு இல்லையா, இது வந்து கரெக்ட். எங்கள் கிழக்கு வந்து தாராபாரதி அவர் தான் எழுதியிருப்பாரு. சுட்டு விரல் அப்படின்றது அப்துல் ரஹ்மான் எழுதியிருப்பாரு. இந்த சுட்டு விரல் ஆலாபனை இதெல்லாம் வந்துட்டு அப்துல் ரஹ்மான் எழுதியிருப்பாரு. பசிக்கயிறு அப்படின்றது யார் எழுதான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஓகேவா? அடுத்தது, வால்ட் விட்மனை பற்றி 2 கூற்று கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா வால்ட் விட்மன் என்பது கரெக்டு. புள்ளின் இதழ்கள் என்ற நூலை எழுதினவரும் இந்த வால்ட் விட்மன் தான். அப்போ 2 கூற்றுமே கரெக்டு. இந்த வால்ட் விட்மன் சாயலில் தான் வந்துட்டு இந்த பாரதியார் புது கவிதை எழுத தொடங்கியிருப்பார். அடுத்த கொஸ்டின், தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தோன்னா பம்மல் சம்பந்தனார் தான் வந்துட்டு தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுவார். இதில் வந்துட்டு நாடக தமிழ் அப்படிங்கிற நூல் எழுதினவர் பம்மல் சம்பந்தனார். நாடகவியல் அப்படின்ற நூல் எழுதினவர் பரிதிமான் கலைஞர். தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு கேட்டால் அவர் வந்து கந்தசாமி. நாடக உலகின் இமயமலை அப்படின்னு கேட்டால் சங்கரதாச சுவாமிகள். தமிழ் நாடக தலைமை ஆசிரியரும் சங்கரதாஸ் சுவாமிகள் தான். இந்த பம்மல் சம்பந்தனார் வந்துட்டு மனோகரன் அப்படின்ற ஒரு நாடகம் எழுதியிருப்பார். அது வந்து 70 ஆண்டுகளாக புகழ்பெற்று விளங்கிட்டு இருந்துச்சு. நாடக மேடையில் 70 ஆண்டுகளாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நாடக மேடை நினைவுகள், நாடக கலையின் தேர்ச்சி பெறுவது எப்படி அப்படின்ற தலைப்புலும் வந்துட்டு இந்த பம்மல் சம்பந்தனார் தான் வந்துட்டு எழுதியிருப்பார். அடுத்த கொஸ்டின், பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோன்னா பிசிராந்தைய நாடகம் தான். ஓகேவா? 1967 தான் வந்துட்டு சாகித்ய அகாடமி 1969 தான் சாகித்ய அகாதமி பரிசு பெற்றிருப்பார்.
கொடுத்துருப்பாங்க. அடுத்தது சீசு செல்லப்பாவின் எந்த இதழ் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது அப்படின்னா எழுத்து இதழ் தான். எழுத்து அப்படின்னாவே சீசு செல்லப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சீசு செல்லப்பாவின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளதுன்னா சுதந்திர தாகம் தான் வந்துட்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கோம். சுதந்திர தாகம் வந்துட்டு 2001 சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருப்பாங்க. இவரோட வேறு நூல் வந்து வாடிவாசலும் இவர் தான் எழுதியிருப்பார். அடுத்து தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் எதுன்னு பார்த்தோன்னா தமிழர் நேசன். தமிழர் நேசன் தான் வந்துட்டு முதல் அறிவியல் நூல். அடுத்த கொஸ்டின், ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் எதுன்னு பார்த்தோன்னா மதுரை காஞ்சியும் பட்டினப்பாளையும். இந்த மதுரை காஞ்சி எழுதினவர் யாருன்னு பார்த்தோன்னா மாங்குடி மருதனார். அது வந்து 782 பாடல்கள் இருக்கும். பட்டினப்பாளையம் எழுதியவர் உருத்திரங்கண்ணனார். அது 301 அடி இருக்கும். அடுத்த கொஸ்டின், தொண்டைக்கட்டை துளைக்கும் உணவுப் பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொண்டைக்கட்டை எது துளைக்கும் அப்படின்னா மிளகு தான் வந்துட்டு தொண்டைக்கட்டை துளைக்கும் துளைக்கிறது. அது இது வந்துட்டு இப்போ கீழா நெல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா மஞ்சள் காமலை வந்து குணப்படுத்தும். துளசி அப்படின்றது மார்பு சளி தலைவலி நீர்க்கோவையில் வந்து துளசி வந்து குணப்படுத்தும். தூதுவளை வந்து சுவாசகலம் அகலும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாசகாசம், அதாவது தூதுவளை அப்படின்றது சிங்கவலி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த தூதுவளையை ஞான பச்சிலை அப்படின்னு சொன்னவர் வந்துட்டு வள்ளலார் சொல்லியிருப்பார். கற்றாழை அப்படிங்கிறது பெண்களோட கருப்பை சார்ந்த நோய்களை நீக்கும் தான் வந்துட்டு இந்த கற்றாழை. அதாவது குமரி கண்ட நோய்க்கு குமரி கூடுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் வந்து இந்த கற்றாழை. முருங்கைப்பட்டை அப்படிங்கிறது முறிஞ்சு போன எலும்பு இருக்குல்ல, எலும்பு முறிவுக்கு அந்த முருங்கைப்பட்டையை வந்து அரைச்சி தடவைனா சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. மணித்தக்காளி வந்து வயிற்று புண்ணு இருக்கு இல்லையா, வாய் புண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த மணத்தக்காளி சரியாகும். அகத்திக்கீரை வந்துட்டு பல் சார்ந்த நோய்களுக்கு அகத்திக்கீரை வந்துட்டு குணப்படுத்தும். வல்லாரை அப்படிங்கிறது நினைவாற்றலை பெருக்கும். அடுத்த கொஸ்டின், துள்ளம் என்று தற்பொழுது டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா துள்ளம்ன்றது இப்போ வந்து என்ன நினைப்பாங்கன்னா தண்டலம் அப்படின்னு நினைப்பாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் வந்து துள்ளம் இருக்கும். யார் பிறந்த ஊர்னு பார்த்தோன்னா திருவிக்கா தான் வந்துட்டு அங்கே பிறந்திருப்பார். அடுத்த கொஸ்டின், ஊவேசா தன் சரிதம் எனும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார் அப்படின்னா ஆனந்த விகடன் அப்படின்ற இதழில் தான் வந்துட்டு எழுதியிருப்பார். ஊவேசா வந்து அவரோட அஞ்சல் தலை வந்து 2006 வந்து ஊவேசாக்க வெளியிட்டிருப்பாங்க. அவரோட நூலகம் வந்து 1942 சென்னையில் இருக்கும். அடுத்து தமிழை ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர் யாருன்னு பார்த்தோன்னா தேவநேய பாவனார் தான் வந்துட்டு தமிழை ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர். அடுத்த கொஸ்டின், வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னா லத்தீன் மொழியில தான் வந்துட்டு மொழிபெயர்த்திருப்பார். இந்த வீரமாமுனிவர் ஆங்கிலத்தில் வந்து ஜியு போப் மொழிபெயர்த்திருப்பார். ஜெர்மன் மொழியில் க்ரவுல், ஃப்ரெஞ்சு மொழியாக இருந்தால் ஏரியலில் ஃப்ரெஞ்சு மொழியில் ஏரியல் வந்து மொழிபெயர்த்திருப்பார். வடமொழியில் அப்பா தீட்சிதர், ஹிந்தியில் பிடி ஜெயின், தெலுங்குல வைத்தியநாதர். ஓகேவா, இதெல்லாம் வந்து திருக்குறளை மொழிபெயர்த்தவங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. லத்தீன் மொழி, அதாவது இங்கே இருக்க லத்தீன் மொழியில் வீரமாமுனிவர் வந்துட்டு கேட்டிருப்பார். ஆங்கிலத்தில் வந்து பார்த்தோன்னா ஜியு போப்பு, ஜெர்மன் மொழியில் க்ரவுல், ஃப்ரெஞ்சு மொழியில் ஏரியல், வடமொழியில் வந்துட்டு அப்பா தீட்சிதர் அவர் தான் வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஹிந்தி மொழியில் பிடி ஜெயின் மொழிபெயர்த்திருப்பார். தெலுங்கில் வந்து வைத்தியநாதர் தேசிகரா ஞாபகம் வைத்தியநாதர் பிள்ளைன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை கரெக்டான வைத்தியநாதன் வரும். ஓகேவா, அது வந்து தெலுங்கு. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா அம்பேத்கர் தான் வந்துட்டு இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார். இவர் வந்துட்டு பார்த்தோன்னா ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படின்ற ஆராய்ச்சி கட்டுரையும் வந்துட்டு நம்ம அம்பேத்கர் எழுதியிருப்பார். இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற நூல், புத்தரின் தம்மமும் அந்த நூலும் வந்துட்டு அம்பேத்கர் தான் எழுதியிருப்பார். ஆனால் அந்த புத்தரும் தம்மமும் அப்படின்ற நூல் வந்துட்டு அவருடைய இறப்புக்கு பின்னாடி தான் வந்து அதை வெளியிட்டிருப்பாங்க. ஏன்னா அவர் எப்போ இறந்திருப்பார், 1956 டிசம்பர் 6 இறந்திருப்பார். இந்த நூல், அந்த புத்தரும் தம்மம்ன்ற நூல் வந்து 1957 தான் வந்துட்டு வெளிவந்திருக்கும். ஓகேங்களா, இன்றைக்கான 100 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.